வணக்கம் நண்பர்களே, அஸ்ட்ரோ ராஜாராம் திருச்சி. 2022 கணித்தபடியே பிரதமர் அவருடைய லக்னம் விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசியாகி லக்னாதிபதி 6 கேள்வி லக்கணத்திலேயே வாக்கியாதிபதியுடன் சேர்ந்திருந்து சிம்மத்தில் சுக்கிரன் சனிக்கு சேர்ந்து அந்த சிம்மத்தை 2-5 கூடிய குருபவா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை அமர்ந்து சிம்மத்தையும் பார்த்து சிம்மத்தில் உள்ள சுக்கிரனையும் சனியையும் பார்த்து 8க்கும் 11க்கு அதிபதி 8க்கும் 11க்கு 11ஆம் இடத்தில் ஏதுவுடன் சேர்ந்து ஜீவனாதிபதியான சூரியனுடன் சேர்ந்து மிகவும் வலுவாக இருப்பதாலும் இன்றைக்குமே ஒருவருக்கு பிரதமர் ஆகக்கூடிய யோகம் இருக்கணும்னா லக்னாதிபதி ராசியதி 20 உருவாகி அந்த ஸ்தான பலம் பெற்று வரக்கூடிய அந்த தசை வரணும். 2022 கணிச்சிட்டேன். 2024 பிரதமர், 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி சேனலை அஸ்ட்ரோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும். கண்டிப்பாக அவருக்கு இப்போ செவ்வாய் திசையில் நடக்கிறது சிம்ம சுக்கிர புத்தி குருவின் பார்வையில் வலுவாக இருப்பதால் அவர் தான் தற்போது பிரதமராக போகிறாரு. சரி, எத்தனை இடங்களை பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய ஆதிக்கம் கம்மியாக தான் இருக்கும். வட இந்தியாவுடைய ஆதிக்கம் அவருக்கு அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்கும்போது 350 இடங்களை கைப்பற்றுவார். 3வது முறையாக கண்டிப்பாக பிரதமர் உறுதி. 2022 கணிச்சாச்சு. 2024 பிரதமர், 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் போய் அடிச்சிங்கன்னா வரும். 2024 இந்தியாவின் பிரதமர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழில் டைப் அடிச்சிங்கனாலும் என்னுடைய வரும். 2024 பிரதமர் கேபி பிரசன்னம் சகுனம் நிமித்தம் இந்தியாவின் பிரதமர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா அதில் லென்த்தாக கணிச்சு சொல்லியிருக்கேங்க. கேபி பிரசன்னம் ரீதியாக கணிச்சு சொல்லியிருக்கேன். கேபி பிரசன்னம் சகனங்கிறது மட்டும் நான் சொல்லலை. ரிசல்ட் வெளியே வந்த உடனே 2022 எப்படி ஒரு பிஎம்ஆர் 2022 எப்படி கணிச்சேங்கிறத டீட்டெயிலாக விரிவாக சொல்லியிருக்கிறேன். நான் சகனத்தை வச்சு தான் நான் முடிவு பண்ணேன். சகனங்கிறது மிக 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 இறைவனுடைய தூதுவர்னர். ஒரு ஆள் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறிப்பிட்டு வச்சு தான் கணித்தேன். கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது. 350 இடங்களை பிடிப்பது உறுதி. வட இந்தியாவில் ஆதிக்கம் அதிகமாகவும் தென்னிந்தியாவில் ஆதிக்கம் கம்மியாகவும் இருக்கும். பிஜேபியே திரு நரேந்திர மோடி அவர்களே 3வது முறையாக பிரதமர் ஆவார். கிரக அமைப்புகள் தான் யோகா இருக்கும். விதி மதி கதி 3 ஒத்திலத்தால் தான் ஒருவருக்கு பிரதமர் படிக்கும். விதியை தெரியும். விதி தெரிஞ்சதுனால தான் 2022 கணிச்சு. லக்னாதிபதி ராசி அதிபதி 20 உருவாகி லக்னத்தில் ஸ்தான பலம் பெற்று செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. அப்புறம் யார் வருவார்? திரு மோடி வராமல் வேறு யார் வர்றதுக்கு வாய்ப்பு? ஆட்சி எப்படியோ ஆட்சி இருக்கலாம். கிரகம் அந்த வேலையை செய்து விடணும். கிரகத்தின் ஒரு பிரியமான அந்த அமைப்பு இருக்கணும். எல்லா விதி மதி கதி 3 ஒத்துழைகள் எல்லாமே அவருக்கு தான் சாதகமாக இருக்குது. குரு பயிற்சியும் சாதகமாக இருக்குது. ராசியை பார்க்குறது விருச்சிக ராசி, ராசியில் உள்ள ராசி நாதனையும் பார்க்குறது சிம்பிளான ஒரு விஷயம். அதனால தான் 2022 போய் ஒரு தலைவர் இல்லை. 2024 பிரதமர், 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் அடிச்சிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும். மீண்டும் ரிசல்ட் முடிஞ்சோன்னா எப்படி கணிச்சேங்கிறத விரிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி.